சம்மர் வந்துருச்சு, ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது, நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. அதுதான் வந்து உங்களை தேடி வந்தாச்சுங்க. மெத்தனும் போது என்னென்ன பார்க்கணும், உங்கள் ஏஜ், பாடி வெயிட், உங்கள் ஸ்லீப்பிங் பொசிஷன், ப்ரீவியஸ் சர்ஜரிஸ் ஏதாச்சும் இருக்கா, ஆப்ரேஷன் ரீசெண்ட் சர்ஜரிஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாமே பார்த்து தான் ஒரு மெத்தை உங்களுக்கு எடுக்கணும். நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேட்ரஸ் வந்து ரெடி பண்ணி இப்போ வெளியூருக்குலாம் அமுச்சு விட்றீங்க. ஓகே, பட் இது உள்ள போட்டிருக்க விஷயத்த நம்ம கஸ்டமர்கிட்ட காமிக்கிறோம் சொல்கிறீங்க. வெளியூரில் இருக்கிற கஸ்டமருக்கு எப்படி அதை காமிப்பீங்க? வீடியோ பண்ணி காமிச்சிடலாம், வீடியோ கால். இதான் ஜென்ரல் ஆர்த்தோ. இது ரெண்டு இருக்குல்ல, இந்த ஆர்த்தோ இதுக்கு மேலே இருக்க சூப்பர் சாஃப்ட். ஓகே, இது ஆர்த்தோ 120 டென்சிட்டி, சூப்பர் சாஃப்ட் 32 டென்சிட்டி. இந்த ரெண்டு போட்டால் யார் வேணால் யூஸ் பண்ணி யார் வேணால் போட்டுக்கலாம். இதுவும் மேட் இன் தாய்லாண்ட், இதுவும் மேட் இன் தாய்லாண்ட். எப்படி நம்பணும்? இதுக்கு லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் மஸ்ட். இதுதான் லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட். ஸோ இதில் வந்து இந்த மேட்ரஸோட குவாலிட்டியிலேருந்து எல்லாமே லேட்டெக்ஸோட குவாலிட்டி இதை தான் டிசைட் பண்ணும். அப்பெண்டிக்ஸ் ஏ மெத்தடில் டெஸ்ட் பண்ண ரப்பர். ஓகே, இதோட நேச்சுரல் ரப்பர் வந்து 92.6% இருக்கும். இதோட டென்சிட்டி வந்து 89.38 இருக்கும். ஸோ இந்த லேப் டெஸ்டிங் எங்கே இருந்தாலும் லேட்டெக்ஸ் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஆர்த்தோ 4 இன்ச்சு, 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட், 2 இன்ச் லேட்டெக்ஸ் மேட்ரஸ் ஃபினிஷிங் இப்படி தான் வரும் வித் பேம்போ ஃபேப்ரிக். இது வந்து க்யூன் சைஸ் எடுத்திங்கன்னா 29,500 ரூபா. ஓகே, இது கூடவே 2 லேட்டெக்ஸ் பில்லோ தரேன். ஓகே, 2 ரெக்ரான் பில்லோ தரேன், ஒரு பெட்ஷீட் தரேன், 4 பில்லோ கவர் தரேன், ஃப்ரீயாக வீட்டிற்கும் டெலிவரி தரேன். இது கிங் சைஸ் எடுத்தால் 32,500 ரூபா. கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க? தாராளமாக ப்ரோ இருக்கு. பிரதர் வணக்கம். வணக்கம். சம்மர் வந்துருச்சு, ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது, நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. அதுதான் வந்து உங்களை தேடி வந்தாச்சுங்க. ஏன்னா பெட்டில் படுத்த ஒரே புகையாவது, அடுப்பில் படுத்துருக்கோன்னு எனக்கே வந்து டவுட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற வியூவர்ஸ்க்கும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை எனக்கே பாருங்க வெறுத்து தான் இருக்குது. அதே கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். இன்னும் சம்மர் நெருங்கல, அதுக்குள்ளே வந்து ரொம்ப ஹீட் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போல்லாம். ஸோ இப்போ நைட்டு தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபேக்ட்ரியே வச்சுருக்கீங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி பெட்டெல்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்துட்ருக்காங்க, எல்லா ஏஜ் பீப்புளும் பார்ப்பாங்க. ஸோ பேச்சுலர்லேருந்து மேரேஜ் ஆனவங்கலேருந்து ஏஜ் பீப்புள் எல்லாருமே பார்க்குறாங்க. மெயினாக எனக்கு இப்போ என்ன சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, ஹீட் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? சம்மர் எத்தனை நாள் இருக்கும்? சம்மருங்களா? சம்மர் வந்து ஒரு 3 மாதம் இருக்கும். 3 மாதம் இருக்கும். இந்த 3 மாதத்துக்கு மட்டும் மெத்த கொடுத்தா போதுமா? இல்லையே, லைஃப் டைம் கொஞ்சம் நல்லா உழைக்கிற மாதிரி ஒரு. ஸோ இந்த சம்மரோ வின்டரோ ரெய்னி சீசன் இதுக்கு நம்ம மெத்தை எடுக்கக்கூடாது. நம்ம மெத்தை எப்போவுமே எப்படி சூஸ் பண்ணணும்? ஒரு மெத்தை 10 வருஷம் வருது அப்படின்னா அந்த 10 வருஷத்தில் என்னென்ன வரும், என்னென்ன போகும். இப்போ நீங்கள் சொன்னீங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க இருப்பாங்கன்னு சொல்லி. புதுசாக கல்யாணம் ஆனவங்க இன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் ஏன் புதுசாக கல்யாணம் ஆயிருக்குன்னு யோசனை பண்ணுறீங்க? நாளைக்கு ப்ரெக்னென்ட் உமன் அதில் தான் படுக்கணும், பேபியும் அதில் தான் படுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் யோசனை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஒரு மெத்தை சூஸ் பண்ண முடியும். சம்மர் 3 மாதம் தான் இருக்கும், மெத்தை 10 வருஷம் இருக்கும். கரெக்டு தானே? வருஷத்தில் 3 மாதம் வர சம்மர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக. கிளியரா? ஸோ மெத்தனும் போது என்னென்ன பார்க்கணும், உங்கள் ஏஜ், பாடி வெயிட், உங்கள் ஸ்லீப்பிங் பொசிஷன், ப்ரீவியஸ் சர்ஜரிஸ் ஏதாச்சும் இருக்கா, ஆப்ரேஷன் ரீசெண்ட் சர்ஜரிஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாமே பார்த்து தான் ஒரு மெத்தை உங்களுக்கு எடுக்கணும். எப்படி எடுக்கணும், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, லைக் இந்த டிஸ்க் பல்ஜு, சியாட்டிகா பெயின்ஸு நிறைய இருக்குது, இந்த டஸ்ட் அலர்ஜிஸ், இது எல்லாமே பார்த்து தான் ஒரு மெத்தை எடுக்கணும். ஆக்சுவலி எப்படி சொல்கிறது ப்ரோ, இப்போ நம்ம இப்படிலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபாரின் கண்ட்ரியில் இல்லைன்னா 24 மணி நேரம் ஒருத்தரோட ஸ்லீப்பிங் வந்து அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஒரு ஆள் தனியாக போட்டு ஒரு ரூம் கொடுத்து ரூம் pH லெவல் செக் பண்ணி உள்ள ஒரு ஆள் எத்தனை மணி நேரம் ஒரு சைடில் படுப்பார், எவ்வளோ மணி நேரம் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறாருன்னு சொல்லி அதை மெஷர் பண்ணி அவங்க தான் மேட்ரஸ் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை, அங்கே போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறாங்க அவங்க மேட்ரஸ் பற்றி. கண்டிப்பாக ஒரு மேட்ரஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஷோரூம் போனோம், ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, லைட்டாக இந்த கலர் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. கலர் பார்த்து எப்படி மெத்த எடுப்பீங்க? கலர் பார்த்து எடுக்க முடியாது. சரி, நீங்கள் போகிறீங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருவீங்க, 10 நிமிஷம் உட்காந்துட்டு இது பார்க்குறேன் நல்லா இருக்குது எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. 10 நிமிஷத்தில் ஒரு மெத்த உங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு சப்போஸ் வந்து ரொம்ப ஒரு மெத்த செட் ஆகலை, முதுவலிக்கலாம். ஒரு மெத்த செட் ஆகலைன்னா அதோட வலி 7 வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு உங்கள் போன்ஸ் மேலே காமிக்கலாம். 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நினைப்பீங்க நீங்கள்? எலும்பு வலி எல்லாம் பொறுமையாக வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வலி வந்துச்சு, நீங்கள் என்ன நினைப்பீங்க? வயசாயிடுச்சு, ஏதோ ஒரு வழி வந்துச்சு, வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் நிற்கிறீங்க ப்ரோ, உங்கள் தள்ளாமல் நீங்கள் ஃபோர்ஸ் படாமல் நீங்கள் போக மாட்டீங்க. கரெக்டு தானே? ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண தானே நீங்கள் அந்த பக்கம் போவீங்க. கண்டிப்பாக. ஸோ போன்ஸ் மேலேயும் ஏதோ ஒரு ப்ரெஷர் அப்ளை ஆனால் தான் அந்த டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் கிளிப்பு இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும். ஓகேங்க. எனக்கு இருக்க கொஸ்டின் என்னென்னா, இந்த காலத்துலலாம் மெத்தையிலலாம் யாரும் படுக்கல. சரி, சரிங்களா, கீழே தான் படுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் மெத்தை வாங்க இன்னைக்கு படுக்காதுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, அந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு வேறு, அவங்க பண்ண வேலை வேறு. எப்போவுமே குனிஞ்சிட்டு தான் வேலை பார்ப்பாங்க. அவங்க ஃப்ளாட்டாக படுத்தாங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் கீழே படுத்து பழகிட்டாங்க. இப்போ யாருக்கு கீழே குனிஞ்சு வேலை பண்ணுவாங்க?
இல்லை யாரும் குனிஞ்சு. சரி, நீங்கள் ஃப்ளாட்டாக படுக்கும்போது தரையில் படுக்கும்போது இந்த கேப் கண்டிப்பாக வரும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் தரையில் படுக்கும்போது இந்த கேப் கை வச்சா உள்ள போகல. மெத்தையில் படுத்தா வராது. நீங்கள் தரையில் படுக்கும்போது அந்த கை போகும். அப்போ லோயர் பேக் வந்து கீழே சப்போர்ட் பண்ணாது. அப்போ இருக்கிற போன் டென்சிட்டி என்ன? அந்த வயசில் இருக்கிற 60 வயசில் இருக்கிற போன் டென்சிட்டி கூட உங்களுக்கு இல்லை, எனக்கும் இல்லை. தரை நான் ரெஃபரே பண்ண மாட்டேன். ஓகே. போன்ஸ் மேலே ஜாயின்ட்ஸ் மேலே ப்ரெஷர் அதிகமாக விழுகும். கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய வலி வரலாம். கண்டிப்பாக. ஸோ நான் தரையில் படுக்கிறது நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு சின்ன குஷனிங் மாதிரி ஏதாவது வச்சு. பிகாஸ் உங்களோட ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட் கிடையாது ப்ரோ. ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நீங்கள் தரையில் படுங்கன்னு சொல்லுவேன். உங்கள் ஸ்பைன் வந்து ஸ்லைட் கர்வ், ஒரு கர்வ் தானே. அந்த கர்வுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கடிச்சு தான் ஆகும். ஓகே ஓகே. அப்படி கடிச்சா மட்டும்தான் உங்கள் ஸ்பைன் நல்லா இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நல்லா வேலை பண்ண முடியும். எந்த வேலை இருந்தாலும் கரெக்டாக பார்க்கும். நெக் பெயின்லாம் வருதுங்க இந்த இடத்துல. மெத்தை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ பில்லோ அதை விட இம்பார்ட்டண்ட். இப்போ ப்ரெஷர் பேஷண்ட்லாம் வந்து பில்லோவே இல்லாமல் தூங்க சொல்கிறாங்க. யார் ப்ரோ சொன்னது? இப்போ நீங்கள் நிற்கிறீங்க ப்ரோ, இப்படி திரும்புங்க. இப்போ உங்களோட கழுத்து பொசிஷன் இதுதான். ஓகே. சரி, இப்படி நீங்கள் பில்லோ எல்லாமே படுத்தா உங்கள் தலை இப்படி தானே வரும். ஆமாம். எவ்வளோ நேரம் நிற்க முடியும் எப்படி உங்களால்? நிற்க முடியாது. அப்புறம் யார் தலை பில்லோ எல்லாமே படுக்க சொன்னாங்க? சரி, 2 பில்லோ போட்டால் இப்படி வரும். ஆமாம். எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? இல்லை, முடியாது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க, நான் ரெகுலராக நிற்கிற மாதிரி. இது தானே உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு பெயின் வராதில்ல? இப்போ வராது. இதுதான் உங்களோட கழுத்து பொசிஷன். நீங்கள் படுக்கும்போது இதுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் வேணும். அந்த அதிகமாகவும் ஆயிடக்கூடாது, கம்மியாகவும் ஆயிடக்கூடாது. ஓகே. உங்களால் 10 இட்லி சாப்பிட முடியும், 10 தான் சாப்பிடணும். 12 சாப்பிட்டா வாமிட் தான் ஆகும். ஸோ எல்லாத்துலேயும் இது அப்ளிகேபிள். ஓகே. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணணுன்றது கண்டிப்பாக. மெத்த எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ பில்லோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட். ஓகே. பில்லோ இல்லாமல் தயவு செஞ்சு படுக்காதுங்க. அந்த அப்படி யாராச்சும் டாக்டர் சொன்னாங்கன்னா டாக்டர் கிட்ட போகாதுங்க. ஸோ பில்லோ இல்லாமல் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ அந்த டைமில் ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு, அந்த டைமில் உங்களுக்கு பில்லோ இல்லாமல் டாக்டர் போட சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளம் அது வேற விஷயம். ரெகுலராகவே பில்லோ இல்லாமல் படுங்கன்றது நாட் ரெக்கமெண்டட். அந்த ரெக்கமெண்டடே கிடையாது பில்லோன்ற. கண்டிப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இது என்னங்க ரோலாக என்னமோ வச்சுருக்கீங்க? இது மேட்ரஸ்க்கு மேலே போடுற கலர்ஸ். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பட் உள்ளே என்ன விஷயம் போடுறீங்க அப்படின்றத கஸ்டமர்கிட்ட காமிச்சிடுறீங்க. இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கோ வேறு ஏதாச்சும் போனால் மேட்ரஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருக்கும், எடுத்துகிட்டு போங்க. ஆமாம், இது எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது விற்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு செட் ஆகிற மேட்ரஸ் நான் செஞ்சு தான் கொடுக்க போகிறேன். இது ரெடிமேட், ஒரு மேட்ரஸ் கூட ரெடிமேட் கிடையாது, நான் வைக்க போகிறதும் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் கேட்குற மெத்தை நான் கண்டிப்பாக கொடுக்க போகிறதும் கிடையாது. இப்போ ஒரு சிம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு மெத்தை கேட்பீங்க, நான் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு ஒட்டி தைச்சு கொடுத்துட்டேன், அது உங்களுக்கு செட் ஆகலை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மறுபடியும் வந்து கேட்க முடியாது. ஏன்னா நம்ம விரும்பி வாங்கினது தானே. நீங்கள் தர்றேன். ஆமாம், நீங்கள் கேட்டது தான் நான் கொடுத்தேன். கண்டிப்பாக. நீங்கள் இது போட்டு கொடுங்க, நான் போட்டு கொடுத்தேன், நான் தப்பிச்சிடலாம். பட் நாம் இங்கே என்ன பண்ணுறோம், உங்களுக்கு செட் ஆகிற ஸ்பெக் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். என்கிட்ட வாங்கினாலும் சரி, நீங்கள் வெளியே எங்கே வாங்கினாலும் சரி, ஒரு பென் பேப்பர் எடுத்துக்கோங்க, எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ஸ்பெக்ஸ் சரியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட எடுத்தாலும் சரி, வெளியே எடுத்தாலும் சரி, அந்த ஸ்பெக் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பெக் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கேட்குற மெத்தை இங்கே கொடுக்க மாட்டேன். ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன மேட்டர் செட் ஆகுமோ அது மட்டும்தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். இப்போ குழந்தைங்க வந்து பெட்டில் தூங்கலாமா? ஸோ அதேமாரி அவங்க வந்து இந்த குதிச்சு வளர்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க விரும்புகிறாங்க, அவங்களுக்காக பெட் வாங்கலாமா? பெட் எதுக்கு? பெட்டுன்றது படுக்கிறதுக்கு தான். அப்போ குதிக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் பெட் வாங்குறீங்க? குழந்தைங்க குதிக்கிறது மாதிரி தான் கேட்குறேன். அதான் நான் சொல்கிறேன் ப்ரோ. இப்போ மேட்ரஸ் பர்பஸ் என்ன? தூங்குறது தான். அதுக்கு மட்டும் தூங்கணும், அதுக்கு மட்டும்தான் ஒரு டென்ஷன். இப்போ பசங்க ஏறி குதிக்கிறதுக்கு எனக்கு மெத்த வேணும்னு சொல்லி அவங்க ஏறி குதிக்கிறதுக்கு மட்டும் மெத்த வேணும்னா அதுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க, அதில் தூங்காதுங்க. தூங்க வேணாம், விளாட்றதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. நான் அதில் தான் தூங்குவேன், அதில் தான் விளையாடுறாங்கன்றது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஸ்ப்ரிங், இப்போ நீங்கள் குழந்தைக்கு ஜம்ப் பண்ணணும்னா ஸ்ப்ரிங்கை தான் யூஸ் பண்ணணும். இருக்கிறதுல மிக டேஞ்சரஸான மேட்ரஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ். ஏன் அப்படி சொல்கிறீங்க? மெத்தன்றது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களோட ஹிப் பொசிஷன் உள்ளே போகும். ஓகே. மெஜாரிட்டி இங்கே இருந்தால் இங்கே உட்காந்து வெயிட் அதிகமாக இருக்கும். கரெக்டு தானே? இப்போ நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் உங்கள் இடுப்பு எப்படி போகும்? ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா உள்ள இப்படி வளையுமா? இப்படி எவ்வளோ நேரம் நிற்க முடியும் உங்களால்? முடியாது. இப்போ 8 மணி நேரம் அப்படி தானே மெத்தையில் படுக்கணும். ஆமாம். அப்போ என்ன ஆகும்? உங்கள் ஸ்பைன் இந்த இடத்துல உள்ளே போவோம், அப்புறம் ஒரு மாதிரி ஒரு அரை மணி நேரம் பசங்க ஏறி குதிக்கிறதுக்காக வாங்குற மெத்தை உங்கள் ஸ்பைன் வந்து டேமேஜ் பண்ணும். ஓகே. ஸோ இது அதுன்னு கிடையாது. குழந்தைங்க எல்லாம் யார் வேணால் என்ன மேட்ரஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக இருக்கலாம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வெளியூர்லேருந்து நான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணணும், என்ன நம்பிக்கையில் ஆர்டர் பண்ணுறது? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேக் பண்ணி வெளியூருக்குலாம் அமுச்சு விட்றீங்க. நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேட்ரஸ் வந்து ரெடி பண்ணி இப்போ வெளியூருக்குலாம் அமுச்சு விட்றீங்க. ஓகே. பட் இது உள்ள போட்டிருக்க விஷயத்த நம்ம கஸ்டமர்கிட்ட காமிக்கிறோம் சொல்கிறீங்க. வெளியூரில் இருக்கிற கஸ்டமருக்கு எப்படி அதை காமிப்பீங்க? வீடியோ பண்ணி காமிச்சிடலாம். வீடியோ கால்.
நம்ம வீடியோ கால் கட் பண்ணதுக்கப்புறம் வேறு எதாவது மாற்றலாம், எப்படி வேணால் மாற்றலாம். மாத் இப்போ சரி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் மாற்றிட்டேன். ஓகே. இப்போ நான் மேட்ரஸ் ஒன்று காமிச்சா அதுக்கு ஒரு மேட்ரஸ் போட்டிருக்கேன். இந்த கம்ப்ளைண்ட் ரீசெண்டாக வேற ஒரு கம்பெனியில் எடுத்த மெத்தக்கு வந்திருக்கு. நான் அதான் சொல்கிறேன். ஓகே. இப்போ நான் மாற்றி போட்டேன். ஓகே. இந்த மேட்ரஸ் போடல, 2 வருஷத்துல மெத்த போயிடும். நீங்கள் 32,000 கொடுத்து ஒரு மெத்த எடுக்கும்போது போயிடுச்சுன்னா மறுபடியும் என்கிட்ட வருவீங்களா? வந்து நீங்கள் மெத்த மாற்றி கொடுங்கன்னு சொல்லுவீங்க. யாருக்கு லாஸ் அது? உங்களுக்கு தான் லாஸ். எதுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணணும்? பண்ண தேவையில்லை, பண்ணவே வேணாம். நீட்டாக தலைவலி இல்லாத பிஸ்னஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு மெத்தட் நல்லா இல்லாத கொடுத்தா நீங்கள் அவருக்கு சொல்லுவீங்களா? இல்லை, ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவர்கிட்ட எடுக்காதங்கன்னு சொல்லுவீங்க. ஆமாம். அவர் இன்னொரு 4 பேருக்கு சொல்லுவார். ஆமாம். அப்புறம் எதுக்கு அந்த பிஸ்னஸ் பேரே கெட்டு போயிடும். எதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் கேட்குறேன். கண்டிப்பாக போகுது. அதனால் குவாலிட்டியாக இப்போ ஒரு கஸ்டமருக்கு இங்கே டெலிவரி கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ இவங்க வந்து டேரெக்டாக வீடியோ எடுத்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் இங்கே வந்து உங்களுக்கு கேமராவும் இருக்குது. நிறைய கேமரா ஃபுட்டேஜ் வேணாலும் அவங்களுக்கு அமுச்சு விட்ருவாங்க. நிறைய பேர் எங்கிட்ட வீடியோவை கேட்க மாட்டாங்க. பரவாயில்ல நீங்கள் பண்ணி கொடுங்க தான் சொல்லுவாங்க. பட் நான் என்னோட பாலிசி என்னென்னா 2 விஷயத்துல ரொம்ப கிளியராக இருப்பேன் ப்ரோ. யாரை கேட்டாலும் குவாலிட்டி கம்மி பண்ணவே மாட்டேன். பிகாஸ் என்கிட்ட 2வது குவாலிட்டி மெட்டீரியல் இல்லை. ஓகே. 2வது எந்த கஸ்டமர்கிட்டையும் ₹1 கூட அதிகமாக வாங்க மாட்டேன். இதில் 2த்துல ரொம்ப கிளியராக இருப்பேன். ஓகே ஓகே ஓகேங்க. கரெக்ட். ஸோ இப்போ ஸ்ப்ரிங் மேட்ரஸே வாங்கணும்னா சொல்கிறீங்க. அப்போ எந்த மேட்ரஸ் தான் வாங்கணும்? ஸ்ப்ரிங் வந்து வாங்கலாம், வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல. எல்லாமே நல்லது தான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. இவங்க தான் படுக்கணும், இவங்க தான் படுக்கக்கூடாதுன்ற ஒரு லிமிட் இருக்குல்ல. இப்போ நீ இந்த ஷர்ட் நான் போட முடியுமா? சைஸ் பத்துமா? சைஸ் பத்தாது. நான் போட்டுருக்கிறது நீங்கள் போட முடியுமா? முடியாது. அப்புறம் 2 பேரும் ஒரு ஷர்ட்டே பத்தல, எப்படி மெத்த நீங்கள் படுக்கிற மெத்தில் நான் படுக்க முடியுமா? முடியாது முடியாது முடியாது. ஸோ ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணலாம். யார் நீங்கள் ஏதோ ஒரு 2 நாள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, படுத்தீங்க, நல்லா இருக்குது சார், அதே மெத்த தான் எனக்கு வீட்டுக்கு வேணும்னு சொன்னால் 2 நாள் மட்டும் நீங்கள் வீட்டில் படுக்கிறீங்கன்னா நான் அதே மெத்த தரேன். நீங்கள் காலத்துக்கும் வீட்டில் அதெல்லாம் தான் படுக்கணும். ஆமாம் ஆமாம். ஸோ அது ரெக்கமெண்டட் கிடையாது. ஸ்ப்ரிங் யார் யூஸ் பண்ணணும்? ஓகே. 30 வயசுக்கு மேலே இருக்கணும். ஓகே. 80 கிலோக்குள்ளே இருக்கும். ஓகே. 10 வயசுக்கு மேலே இருக்கணும். 10 வயசுக்கு மேலேயும் ஸ்ப்ரிங் ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. ஸ்ப்ரிங்காக சொல்கிறீங்களா? ஸ்ப்ரிங். ஓகே. பர்டிகுலராக ஸ்ப்ரிங். ஓகே ஓகே ஓகே. அது ஒன்று மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு மேட்ரஸ் நச்சுன்னு ஏதாவது? ஜென்ரல் ஆர்த்தோ. ஜென்ரல் ஆர்த்தோ காமிக்கிறாங்க. ஸோ இது ஆர்த்தோங்களா? இதுதான் ஜென்ரல் ஆர்த்தோ. இது 2 இருக்குல்ல, இந்த ஆர்த்தோ, இதுக்கு மேலே இருக்க சூப்பர் சாஃப்ட். ஓகே. இது ஆர்த்தோ 120 டென்சிட்டி, சூப்பர் சாஃப்ட் 32 டென்சிட்டி. இந்த 2 போட்டால் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணால் படுக்கலாம். பட் இது வந்து ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் மைல்டு வார்ம் இருக்கும் ப்ரோ. இப்போ ஃபோம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபோமும் ஒன்றும் கிடையாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் ஃபோம் இருக்குது, எல்டி ஃபோம் இருக்குது, ஹெச்டி ஃபோம் இருக்குது, சூப்பர் சாஃப்ட் இருக்குது, ரெக்ஸ் இருக்குது, பெட்டி இருக்குது, ஓகே, பியூ ஃபோம் இருக்குது. இத்தனை ஃபோம் இருக்குது. எல்லா ஃபோமும் ஒன்றும் கிடையாது. ஓகே. இது வந்து பாலியூரித்தன் கெமிக்கல். நீங்கள் எத்தனை கெமிக்கல் அதில் யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் அதில் ஹீட் வரமா வராதான்றது. ஓகே. பியூ ஃபோமில் போட்டிங்கன்னா 90% வந்து பாலியூரித்தன் கெமிக்கல். ஓகே. இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. 8லேருந்து 9% இருக்கும். சரி. ஸோ இதில் மைல்டு வார்ம் இருக்கும். மைல்டு ஹீட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது. இங்கே எவ்வளோ வெயில் இல்லை, எனக்கு அதுவும் வேணாம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணலாம்? லேடெக்ஸ் அதுக்கு மேலே 2 இன்ச்சஸ் போட்டுக்கலாம். ஒரு மேலே ஒரு இந்த அளவு திக்னஸில் இந்த அளவு போட்டுக்கலாம். இந்த 4+2+2 போட்டுக்கலாம். இது ஜென்ரல் ஆர்த்தோபெடிக் லேடெக்ஸ். இது எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இந்த ஹோட்டலில் என்னதுங்க? ஹோல் கூட 7 ஜோன். ஓகே. அங்கே வந்து ஹிப் பொசிஷன் உட்காரும். அந்த இடத்துல கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது சாஃப்டாக இருக்கும். இந்த தலை கால் வர இடத்துல கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த ஹோலுக்கு தகுந்த மாதிரி உள்ள வந்து இதெல்லாம் காற்று ப்ரெஷர் உள்ள வரும்ன்றதெல்லாம் போய் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஏர் சர்க்குலேஷன் இருக்காங்க, அதெல்லாம் போய். ஸோ எந்த மெத்தலையும் உலகத்தில் எந்த மெத்தலையும் அப்புறம் எதுக்குங்க ஓட்ட போட்டுருக்காங்க? அதுதான் இந்த ப்ரெஷர் இல்லை. அங்கே ப்ரெஷர் இடுப்பில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால இடுப்பு உள்ளே போகக்கூடாது. ஓகே. ரொம்ப உள்ள அமைங்கிச்சுன்னா நான் சொன்னது இடுப்பு அந்த ஸ்ப்ரிங்கோட கம்ப்ளைண்ட் தான் வரும். அதனால தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கை கால் வந்து ரொம்ப லைட் வெயிட் தானே. ஓகே. தலை கை கால் எல்லாமே. ஸோ அதனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இங்கே. இப்போது என்னைய நீங்கள் இப்போ ஏமாற்றணும் சரிங்களா? இப்போ லேட்டெக்ஸ்னு சொல்லி நீங்கள் வந்து என்னை ஏமாற்றணும், என்ன பண்ணுவீங்க? நான் என்றைக்கும் ஏமாற்ற மாட்டேன் யாரையும். இல்லை நான் ஜஸ்ட் சொல்கிறேன். இது ஏமாத்துறாங்கன்னு வேணும்னா நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். எப்படி இப்போ ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ், இந்த 3 மெட்டீரியல் தானே. இதில் வந்து எத்தனை குவாலிட்டி இருக்குது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதில் எத்தனை குவாலிட்டி வரும் தெரியுமா? தெரியாது. இதில் எத்தனை குவாலிட்டி வருதுன்னு தெரியுமா? தெரியாது. எதுவுமே தெரிஞ்சது என்ன? ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ். இப்போ ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். நீங்களும் ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் போடுறீங்க, நானும் ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் தான் போடுறேன். உங்ககிட்ட மெத்த 22,000, என்கிட்ட 32,500. எதனால் தெரியல. குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அவரும் என்ன சொல்லுவார், என்கிட்டையும் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவார். சரி, சொல்கிறதுல யார் பேச்சும் என்னோட பேச்சு கூட நம்ப வேணாம். அதுக்கான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது வாஸ்தவம். இப்போ சொன்னீங்கல்ல, என்னோட பேச்சும் நம்ப வேணாம், உங்களோட இவரோட பேச்சும் நம்பாதீங்க. எந்த கம்பெனியோட பேச்சும் நம்மளுக்கு வேணாம். அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா, ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்குது. ரைட் சார், இது 120 டென்சிட்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இது ப்ரெஸ் ஈஸியாக ப்ரெஸ் ஆகுது. இது ப்ரெஸ் பண்ணி பாருங்கள்.
இதுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கே. இங்கே இருங்க. இது எப்படி கீழே வரைக்கும் எப்படி போகுது பாருங்கள். இது பாருங்கள், நல்லா தாங்க அமுக்கிறேன். நீங்களும் நேராக வந்து வேணா அமுக்கி பார்த்துட்டு எடுத்துக்கங்க. சரி, இப்போ உங்ககிட்ட ஏன் 22,000 வருது நான் சொல்லிட்டேன். ஓகே, இது 120 டென்சிட்டி. சரிங்க. இது நான் போடாமல், இது நீங்கள் போடாமல் இது போட்டிங்களேன்னா 3,600 ஒரு மெத்தக்கு குறையும். இது போடாமல் இது போட்டா. ஓகே, சரி. இந்த சூப்பர் சாஃப்ட் வந்து 32 டென்சிட்டி டூரிஃப்ளெக்ஸ் கம்பெனி 11.7 கிரேட். சரிங்க. நான் இது போடாமல் ஒரு லோக்கல் சூப்பர் சாஃப்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 1,900 ருபீஸ் குறையும். 1,900. இது மேட் இன் தாய்லாண்ட் A1 கிரேட். ஓகே, இதுவும் மேட் இன் தாய்லாண்ட் தான். ஓகே, ரெண்டுமே மேட் இன் தாய்லாண்டு தான். இதுவும் மேட் இன் தாய்லாண்ட் தான். ஓகே, இப்போ இந்த லேட்டெக்ஸ் போடாமல் இதுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது, அந்த ஹோல் வித்தியாசம் தெரியுது. வேறு எந்த வித்தியாசம் பெருசாக தெரில. வேறு ரெண்டும் பெரிய வித்தியாசம் பெருசு தெரியல எனக்கு. இதில் வந்து 92% ரப்பர் இருக்குது. ஓகே, இதில் வந்து 23% ரப்பர் இருக்குது. எப்படி நம்புவீங்க? இது மாட்டுப்பால் பாக்கெட் பால் மாதிரியா? அதே மாதிரி தான் சொல்லலாம். ஸோ இது வந்து இதுவும் மேட் இன் தாய்லாண்ட், இதுவும் மேட் இன் தாய்லாண்ட். எப்படி நம்பணும்? இதுக்கு லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் மஸ்ட். ஓகே, ஃபார் லேட்டெக்ஸ். லேட்டெக்ஸ் நீங்கள் எங்கே போனாலும் லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகே, என்கிட்ட இல்லை, யார்கிட்ட கேட்டாலும் கேளுங்க. ஓகே, ஓகே. அதில் 92% லேப் டெஸ்டிங்கில் 92% மேலே ரப்பர் இருக்குன்னா நீங்கள் எங்கே வேணாலும் லேட்டெக்ஸ் தைரியமாக வாங்கிக்கலாம். சூப்பர் சூப்பர். ரெண்டாவது, அந்த சர்டிஃபிகேட் தாய்லாண்ட்லேருந்து ஒன்று கொடுப்பாங்க. இதுக்கும் கொடுப்பாங்க, இதுக்கும் கொடுப்பாங்க. ஓகே, அந்த சர்டிஃபிகேட் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஓகே. இப்போ நீங்கள் தயாரிக்கிற ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவீங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம மக்களை ஏமாற்றணும். ஸோ இது தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட். ஓகே, ஒரு ஷீட் கொடுத்தோன்னே இதுக்குள்ளே என்ன இருக்குது, எத்தனை கண்டென்ட் இருக்குது, எத்தனை வேக்யூம் கண்டென்ட் இருக்குது, எத்தனை சப் கண்டென்ட் இருக்குன்னு எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஓகே. அவங்களுக்கு காமிக்கிற லேப் டெஸ்டிங். ஓகேங்க. அந்த லேப் டெஸ்டிங் இருந்தால் லேட்டெக்ஸ் எங்கே வேணால் வாங்கிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இந்த லேட்டெக்ஸ் போடாமல் இந்த லேட்டெக்ஸ் நான் போட்டு கொடுத்தா ஒரு மெத்துக்கு 9,000 வரும். 9,000. இப்போ எவ்வளோ ஆச்சு? நீங்கள் 22,000 இது கொடுக்கக்கூடாது. தாராளமாக கொடுக்கலாம். அடுத்த கஸ்டமர் உங்கள்கிட்ட வருவாங்களா? கஸ்டமர் வர மாட்டாங்க. வியாபாரத்தை தான் பார்த்துட்டு போகலாம். ஒரு வாட்டி தான் நீங்கள் சேல் பண்ண முடியும். ஒரு கஸ்டமரை ஒரு வாட்டி தான் நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதே வேஸ்ட் என்னை பொறுத்தவரை. ஓகேங்க. ரெண்டாவது, இல்லைங்க நானும் இதே குவாலிட்டி தான் போட்டு தரேன், 22,000 தான் மெத்த தரேன்னா எப்படி கொடுக்க முடியும்? இந்த மெத்தில், இந்த கிங் சைஸ் மெத்தில் 32,500, என்னோட லாபம் 2,600. அது கழிச்சது போக மொத்தம் 30,000 வச்சுக்கோங்களேன். 30,000 டோட்டல் ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, பேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து வரும். அப்போ 22,000 நான் இதே குவாலிட்டி போட்டு தரேன்னா லாஸுக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? யார் பண்ணுவாங்க லாஸுக்கு பிஸ்னஸ்? லாஸுக்கு யாருமே இங்கே பண்ண மாட்டாங்க. யாரும் இங்கே சோசியல் சர்வீஸ் பண்ண வரல. அந்த 22,000 மெத்த கொடுத்தாலும் அதில் உங்கள் லாபம் சேர்த்து தானே இருக்குது. கண்டிப்பாங்க. இது கரெக்டு தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் என்ன குவாலிட்டி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓகே ரேட் இருக்குது. நீங்கள் என்ன ரேட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குவாலிட்டி இருக்குது. ஸோ அதேமாதிரி இந்த நெக் பெயினை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த தாய்லாந்து பில்லோ இருக்குங்கல்ல லேட்டெக்ஸில், ஓகே, இது எல்லாத்துக்கும் சூட் ஆகுமா? எல்லாரும் படுத்துக்கலாம். ஆனால் இதில் படுத்தா எல்லா வலியும் குறைஞ்சிரும்ன்றது பொய்யின்றான். நானும் வித்துட்டு இருக்கேன். நானும் சொல்ல எடுத்துக்கோங்க வலியெல்லாம் குறைஞ்சிரும் சொல்லி. இந்த பில்லோட கிடையாது. எந்த மெத்தலையும் எந்த வலியும் குறையாது. லேட்டெக்ஸில் சுத்தமாக வலியே குறையாது. லேட்டெக்ஸ்க்கும் இடுப்புலிக்கு சம்மந்தமே இல்லை. ஓகே, ஆனால் பேசிக் சப்போர்ட் ஃபார் யுவர் பாடி. அந்த ஹீட் இது பெருசாக கொஞ்சம் வராது. ஹீட் வராது. பாடி வெயிட் ஈவனாக டிவைட் பண்ணி கொடுக்கும். பூச்சி எல்லாம் அதுக்குள்ளே என்றைக்குமே வராது. இந்த பெனிஃபிட்ஸ் தான் லேட்டெக்ஸ்க்கு. ஓகே, இப்போ நீங்கள் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் வயிறு வலி, லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்க. கை வலி, லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்க. இடுப்பு வலி, லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்க. பசங்க படுக்கிறாங்க, லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்க. எதை கேட்டாலும் லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, கரெக்டாக இல்லையா? கண்டிப்பாங்க. மொபைல் ஓப்பன் பண்ணாலும் லேட்டெக்ஸ். கண்டிப்பாக. யாரை கேட்டாலும் லேட்டெக்ஸ். அந்த லேட்டெக்ஸ் இடுப்புலி குறைச்சிருமா? எந்த ப்ராக்டிக்கல் எவிடன்ஸும் லேட்டெக்ஸால் வலி குறையன்றது கிடையாது. உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க சொல்லி. டெஸ்டிங் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு பிரதர். இதுதான் லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட். ஸோ இதில் வந்து இந்த மேட்ரஸோட குவாலிட்டியிலேருந்து எல்லாமே லேட்டெக்ஸோட குவாலிட்டி இதை தான் டிசைட் பண்ணும். அப்பெண்டிக்ஸ் ஏ மெத்தடில் டெஸ்ட் பண்ண ரப்பர். ஓகே, இதோட நேச்சுரல் ரப்பர் வந்து 92.6% இருக்கும். இதோட டென்சிட்டி வந்து 89.38 இருக்கும். ஸோ இந்த லேப் டெஸ்டிங் எங்கே இருந்தாலும் லேட்டெக்ஸ் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இந்த லேட்டெக்ஸ் பெட்டு அப்படின்றது வந்து மரப்பால்லேருந்து செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம லேட்டெக்ஸ் வந்து பேசிக்காக 3 விதமாக தயாரிப்பாங்க. எப்படி? ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் லேட்டெக்ஸ். ஓகே, அது 92% ரப்பர் கண்டென்ட் இருக்கும். நேச்சுரல் 100% நேச்சுரல் கிடையாது. ஓகே, அது 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட மெத்த வாங்காதுங்க, அது போய். ஓகே, செகண்ட் திங் சிந்தட்டிக் லேட்டெக்ஸ். சிந்தட்டிக் கைண்ட் ஆஃப் இந்த லேட்டெக்ஸ் மாதிரி. இது வந்து சிந்தட்டிக் பர்சன்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, மூணாவது பிளெண்டட் லேட்டெக்ஸ். ஓகே, இந்த 3 விதத்தில் தான் லேட்டெக்ஸை தயாரிப்பாங்க. ஓகே, நேச்சுரல், சிந்தட்டிக், பிளெண்டட். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே நான் 3 காமிக்கிறேன் பாருங்க. இது என்னது? இது பேரும் லேட்டெக்ஸ் தான். லேட்டெக்ஸ் தானா? ஸோ இது நேச்சுரல். ஓகே, நேச்சுரல்
இது ரப்பரில் தயாரிச்சது. ஓகே. இது இது வந்து சிந்தட்டிக். ஓகே. ரப்பர் இருக்கு, சிந்தட்டிக் கண்டென்ட் இருக்கு. இது பிளெண்டட் பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்டில் தயாரிச்சது இது. ஓ, இது ரப்பர் கிடையாது, ஆனால் ரப்பர் மாதிரி தான் இருக்கும். சீக்கிரமாக ஃபயர் ஆயிரும் இதெல்லாம். ஃபயரும் ஆயிரும், சீக்கிரமாக பவுடரும் ஆயிரும், ஹீட் வரும், ஸ்கின் அலர்ஜிஸ் வரும், மூச்சு வாங்குறது பிரச்சனை வரும். இந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்குங்கல்ல, அந்த லப்பரோட ஸ்மெல் மாதிரி. இதுதான் ஸ்ரீலங்கன். ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் நல்லா இருக்குன்றாங்க. ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் இல்லை, ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஆனால் ஒரிஜினல் ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் ஒரு கிங் சைஸ், இந்த 2 இன்ச்சு நீங்கள் லேட்டெக்ஸ் ஒரு கிங் சைஸுக்கு வாங்கினோன்னா 34,000 ரூபா வரும். ஓ, ஒரு லேட்டெக்ஸ் மட்டுமே. ஒரு லேட்டெக்ஸ். அப்போ இந்த லேட்டெக்ஸே 32,000 வரும்போது மெத்தக்கு உங்களுக்கு எவ்வளோக்கு விற்கணும்னா 60,000. யார் வாங்க 60,000 மெத்த? சரி பரவாயில்ல, அப்படி வாங்குற ஆளுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அந்த A++ கிரேட் நான் இந்தியாவுக்கு வாங்கிட்டு வரணும்னா சப்ளைவே கிடையாது இந்தியாவுக்கு. ஓகே. அப்புறம் எப்படி இங்கே இன்னும் ஸ்ரீலங்கன் வித்துட்டு இருக்காங்க? எப்படி விற்க முடியும்? கண்டிப்பாக. ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்ரீலங்கன் இந்தியாவுக்கு சப்ளை கிடையாது. ஒரு ப்ராடக்டா அவ்வளோதான். இப்போ இங்கே நான் ஸ்ரீலங்கன் தான் வித்துட்டு இருக்கேன், ஒரு மெத்த வாங்கணும், ஒரு மெத்த ஃப்ரீன்னு வேறு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. எப்படி பண்ண முடியும்? இப்போது நியர்பை நம்மளுக்கு கேரளா இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லப்பர் மரங்கள் நிறையாவே சேம் இதே மாதிரி தான் இருக்கும் கேரளாவோட. இது பெட்ரோமேக்ஸ் லைட்டே தான் சேம் இதே காம்பனண்ட் தான் இருக்கும். ஓகே. இப்போ என்ன 23%, அதிகபட்சம் 23% தான் இருக்கும் கேரளா லேட்டெக்ஸில். ஓகே. 23% ரப்பர் போட்டு மற்றதெல்லாம் சப்கண்டென்ட் இருந்தால் நீங்கள் என்ன யூஸ் அது? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ப்ரோ, ஒரு இடத்துல டீ ஒரு 10 ரூபா கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு இடத்துல வந்து 40 ரூபாய்க்கு ஒரு டீ கிடைக்கும். ஓகே. என்ன வித்தியாசம் இருக்கும்? வித்தியாசம்னா குவாலிட்டி, அவ்வளோதானே. ஆமாம். ரேட் எதுக்கு மேலே டிபெண்ட் ஆகும்? குவாலிட்டியில் தான் ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ எப்போவுமே குவாலிட்டி மேலே தான் ரேட் டிபெண்ட் ஆகும். கண்டிப்பாக. 1 லிட்டர் பாலுக்கு 4 லிட்டர் தண்ணி ஊற்றினா 10 ரூபாய்க்கு டீ கிடைக்கும். ஓகே. ஓகே. இல்லை தண்ணியே நான் ஊற்றாமல் நான் வச்சேன்னா ஒரு டீ வந்து 40 ரூபா வரும். கண்டிப்பாக. ஸோ இந்த எப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னா இதில் எவ்வளோ நீங்கள் ரப்பர் ஊற்றிருக்கீங்கன்றதை பொறுத்து தான் இது என்ன கிரேடுன்னு டிசைட் ஆகும். இதில் 92% ரப்பர் ஊற்றிருக்கீங்க, A1 கிரேட். இதில் 23% போட்டிருக்கீங்க, இது சிந்தட்டிக் லேட்டெக்ஸ். இதில் வந்து சுத்தமாக ஒரு 20-22% தான் இருக்கும், இது பிளெண்டட். ஓகே. அதே மாதிரி தான். ஓகே. ஸோ அப்போது லேட்டெக்ஸில் வந்து இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ எல்லா லேட்டெக்ஸும் ஒன்றும் கிடையாது, தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கொடுத்துட்டே தாங்க இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் லேப் டெஸ்டிங் இருக்கா லேட்டெக்ஸ்ன்னு கிளியராக கேளுங்க. ரெண்டாவது மொட்டையாக ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் கேட்கக்கூடாது. ஆர்த்தோ 120 டென்சிட்டி, சூப்பர் சாஃப்ட் 32 டென்சிட்டி, 11.7 கிரேட். ஓகே. லேட்டெக்ஸ் 90 டென்சிட்டி, மேட் இன் தாய்லாண்ட், A1 கிரேட், லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட்டோட சேர்த்து தான் வாங்கணும். ஓகே. ஓகே. இப்படி வாங்கினா மேட்ரஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாரும் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லை. ஓகே. 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 நியூ பார்ன் பேபிலேருந்து பிடிச்சி 60-70 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே. பட் அவங்களோட பாடி வெயிட், இந்த ப்ரீவியஸ் சர்ஜரிஸ், இது பொறுத்து இந்த ஸ்பெக் வேணால் மாறலாம். இதுதான் கண்டிப்பாக கொடுக்கணுன்றது கிடையாது. ஒருத்தருக்கு 4 இன்ச்சு தேவைப்படும், ஒருத்தருக்கு 2 இன்ச்சு போதும், இன்னொருத்தருக்கு 6 இன்ச்சு தேவைப்படும், இன்னொருத்தருக்கு சூப்பர் சாஃப்ட் இல்லாமல் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி உங்களை பாடிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் மட்டும் தான் இங்கே பண்ணி கொடுக்க போகிறோம். ரெடிமேட் எதுவுமே கிடையாது. ஓகே. கிளியர். வேறு என்ன டவுட் இருக்குது உங்களுக்கு? எந்த டவுட்டும் இல்லைங்க. எப்பயுமே நீங்கள் கிளியராக எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லிடுறீங்க, மக்களுக்கு பெரிய அவேர்னஸும் கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்து காசு சேர்த்து வச்சு ஒரு நல்ல மேட்ரஸ் வாங்கணும்னு சொல்லி வாங்குறாங்க. ரெண்டாவது வந்து ஒரு கல்யாணத்துக்கு சீர்வரிசையாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு கிஃப்ட் பண்ணுற மாதிரி தான், இல்லை நமக்கே ஒரு வாங்குகிறோம் அப்படின்னாலும் கூட கஷ்டப்பட்டு வாங்குறாங்க. அது கரெக்டான இடத்துல வாங்கணுன்றனால தான் நம்ம வந்து ஒரு டைம் நம்ம பிரதர் நீங்கள் ஒரு மெத்தட் எடுத்துகிட்டு போனீங்க என்கிட்ட, எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்க. மேலே வந்து நம்ம அந்த டாப்பர் போட்டுருக்கோம், நல்லா இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ நானும் லேட்டெக்ஸ்க்கு வந்து அப்கிரேட் ஆகலான்னு இருக்கிறேன். நான் கண்டிப்பாக அதை வந்து நான் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதை நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிப்பேன். அதுவும் நம்ம பிரதர்கிட்ட தான் வாங்க போகிறேன். சரிங்களா? நிறைய மெஜாரிட்டி இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய இடத்துல வீடியோ போட்டிருக்காங்க. நம்ம மெஜாரிட்டி ஆஃப் யூடியூபர்ஸ் என்கிட்ட தான் மெத்த எடுத்திருக்காங்க. எதனால்? அவங்க எடுக்கணும்னு எங்கே வேணும் எடுத்துக்கலாமே. ஓகே. குவாலிட்டி ரீசன், அவ்வளோதான். என் மேலே ஏதோ பாசமோ கிடையாது. அவங்க நினச்ச குவாலிட்டி இங்கே கிடைக்கிது. எங்கேயுமே ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும், ஒரு ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட். கரெக்டு தானே? இப்போ உங்களுக்கு மைக் பற்றியோ இல்லை கேமரா பற்றியோ உங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டு தானே? என்ன மைக் வாங்கணும், என்ன கேமரா. இப்போ என்ன போய் கேமரா ஒரு மைக் வாங்கினேன்னு நான் எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீடியோவில் போட்டிருந்தீங்களா மைக் இப்படி தான் பார்த்து வாங்கணும், இந்த கேமரா இதான் பார்க்கணும், இதுதான் லென்ஸ் இருக்கணும், இல்லை நீங்கள் போட்டிருந்தா அதை பார்த்து நான் கற்றுக்கலாம். அப்போ நான் தெளிவாகி போய் கேட்கலாம். நான் கேட்குற ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கும். நான் அவங்க எதுவும் பார்க்காம நான் போய் பிளைண்டாக அங்கே போய் நின்னா அவங்க என்ன விற்கணும்னு நினைப்பாங்க, அதுதான் நான் வாங்க முடியும். கண்டிப்பாக. ஏன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியாது. ஓகே. ஓகே. ஸோ எதுவுமே மேட்ரஸ் மட்டும் கிடையாது ப்ரோ, எல்லா ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் மட்டும்தான், ஓகே, நீங்கள் கேட்குற கேள்விக்கு அங்கே பதில் கிடைச்சா மட்டும்தான் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் வாங்கணும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கிடைக்கலன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையில்லை. மெத்த மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயும் அப்ளிகேபிள். ஓகே. எல்லாமே. ஓகே. அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு வேணும். ஓகே. ஏன்னா அங்கே காசு நீங்கள் லூஸ் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக. ஸோ
ஸோ உங்களுடைய பணத்தை வீண் பண்ணிடாதீங்க சரிங்களா. ஸோ டேரெக்டாக வாங்க. இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம தாராளமாக நம்ம பிரதர்கிட்ட வந்து கேளுங்க, இங்கே தான் இருப்பாங்க. அதேமாதிரி வெளியூர்லேருந்து நீங்கள் மேட்ரஸ் எதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு பென்னு பேப்பர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதர்கிட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி மேட்ரஸ் செட் ஆகும்னு ஒரு பென்னு பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் சொல்லுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு அதை கேள்விக்கு நீங்கள் பதில் வந்த இடத்துல நீங்கள் மெத்த வாங்கினீங்கன்னா உங்கள் மெத்த ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக. எனக்கு ஃபைனலாக இருக்க ஒரே கொஸ்டின் என்னென்னா, இப்போ ஆன்லைனில் வந்து நிறைய மேட்ரஸ் வந்து இருக்குது, சுற்றி ஏதாவது தலகாணி மாதிரி கொடுக்குறாங்க, திறந்தண்ணி பெருசாகிடுது. இந்த மாதிரி நிறைய மேஜிக்கான ஒரு மேட்ரஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ அதுதான் இந்த மேஜிக் மேட்ரஸ் தான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி மேஜிக் பண்ணி ஒரு கஸ்டமர் வந்து ஓகே வாங்கியிருக்காரு பாவம். ஓகே, என்ன ஆச்சுங்க? இதுதான் ஜெர்மன் கம்பெனி மேட்ரஸ் இது. ஓகே, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். ஜெர்மன் கம்பெனி மேட்ரஸ் அது? ஆமாம். என்ன இது லேட்டெக்ஸ், நீங்கள் பாருங்கள் அந்த லேட்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அது கீழே என்னென்ன போட்டிருக்காங்கன்னு. இது லேட்டெக்ஸ் அது? இதுதான் லேட்டெக்ஸ். இதுதான் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க ஆன்லைனில். இது பேர் லேட்டெக்ஸ் மாதிரி இருக்குது. இது பேர் லேட்டெக்ஸா? ஐயோ, கீழெல்லாம் என்னங்க என்னத்தையும் போட்டு கொடுத்துருக்காங்க. பேசிக் ஃபோம். நம்ம 3500 ஒரு மெத்தை கொடுப்போம்ல, ஆமாம், அந்த மெத்தில் போடுற ஃபோம் போட்டு அதுதான் போட்டு கொடுப்பாங்க. ஃபாரின் எனக்கு தெரிஞ்சு அவர் எப்படி ஒரு 20,000 30,000 லாஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 20,000 லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 7,000, 6,000 7,000 அவ்வளோதான் வரும். இந்த 7,000 மெத்த ஒரு ஏன் 20,000 வாங்கினாங்க? இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் தயாரிக்கிறீங்க ஒரு மெத்த 7,000. ஓகே, எனக்கு 10,000 விற்கிறீங்க, நான் ஒரு 12,000 விற்கிறேன். ஒரு 4 கை மாறி உங்கள் வீட்டுக்கு வர்றப்போ 20,000 ஆயிரும். கண்டிப்பாக. ஸோ நான் இங்கேயே மெத்த 20,000 தயாரிச்சா உங்கள் கைக்கு வர்றப்போ 45,000 ஆகும். நீங்கள் எப்படி வாங்குவீங்க மெத்த? அப்போ 8,000 நான் ஒரு மெத்த தயாரிக்கணும்னா இந்த மாதிரி பொருள் தானே போட முடியும். உங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகும் போது அதிகமாக தானே சேல் பண்ணி. இதுலேயும் இன்னொரு இது என்னன்னா, இங்கே பாருங்கள், இதை நம்ம தைச்சு தான் கொடுக்க போகிறோம். இதுதான் ஜென்ரல் ஆர்த்தோபெடிக் லேட்டெக்ஸ். ஓகே, இது நீங்கள் ஃபோல்ட் பண்ண முடியுமா? சுருட்ட முடியுமா? நல்ல பெண்ட் பண்ண முடியுமா? பயங்கரமாக இருக்கு எங்கள் டென்சிட்டி. இந்த ஒரு கிங் சைஸோட மேட்ரஸோட வெயிட் வந்து 55 கிலோலேருந்து 60 கிலோ வரும். ஓகே, இதுதான் நான் காமிச்ச ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ். ஓகே, இதுதான் பேம்போ ஃபேப்ரிக். ஓகே, 60 கிலோ ஒரு மேட்ரஸ், 55லேருந்து 60 வரும். நீங்கள் ஆன்லைனில் போனால் மேட்ரஸ் எவ்வளோ வரும் தெரியுமா? 15 கிலோ வரும். வெறும் 15 கிலோ தான் மேட்ரஸ் இருக்கும். ஓகே, இப்போ நான் முடிச்சுட்டு அங்கே காமிக்கிறவங்க 2 வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கும் டைரெக்டாகவே காமிக்கிறேன். அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ லோ குவாலிட்டி மெட்டீரியல் போட்டு தான் 8,000 நான் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும், 20,000 நான் உங்களுக்கு விற்க முடியும். ஆனால் கஸ்டமருக்கு என்ன தெரியும்? லேட்டெக்ஸ். அது ஒன்று மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. பேர் ஒன்று தான், லேட்டெக்ஸ். லேட்டெக்ஸ் எப்போவுமே மொபைல்னா மொபைல், அது வந்து சாம்சங்கா இல்லை வந்து எல்ஜி அந்த மாதிரி இப்போ வேரியேஷன் இருக்குது. நீங்கள் சாம்சங்கே வச்சுக்கோங்க. ஒரு சாம்சங்கில் வந்து நீங்கள் ஒரு 10,000 ஃபோன் வச்சுருக்கீங்க. சாம்சங்கில் நான் ஒரு 1,00,000 ஃபோன் வச்சுருக்கேன். அவர் கேட்பார், நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? சாம்சங். என்னன்னு கேட்பார். சாம்சங், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு தெரியுமா இது 1,00,000 இது 10,000 சொல்லி? ஐஃபோனே எடுத்துக்கோங்க. ஐஃபோன் தானே இப்போ பெருசாக இருக்குது. ஐஃபோன்லேயுமே இப்போ செகண்ட்ஸில் வாங்கி நான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ 17 ப்ரோ வச்சுருக்கீங்க ஐஃபோன். அதே தான் சொல்கிறேன். இப்போ பேர் எல்லாமே ஒன்றில் இருக்க ஸ்பெக்கு, அதில் இருக்க குவாலிட்டி. ஸோ கண்ணுக்கு படுறது லேட்டெக்ஸ் மட்டும்தான். 2 மேட்ரஸ் ஆன்லைனில் இருந்து வாங்கி நீங்களே டெமோக்கு வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதை அப்படியே காமிக்கிறேன், நான் காமிச்சிடலாம். வாங்க. மேட்ரஸ் வந்து வெளியிலேயே வச்சுருக்கீங்க சாம்பிளுக்கே. ஸோ அது உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், உங்கள் மேட்ரஸ் நினச்சிப்பாங்களோ? இங்கே பாருங்கள், இதுதான் ஆன்லைனில் கொடுக்குற மேட்ரஸ். இதுதான் ஜெர்மன் கிள்ளி எடுக்கிறீங்க. இதுதான் ஜெர்மன் டெக்னாலஜி. வெண்டைக்காயை வந்து பின்னுற மாதிரி என்ன இருக்குது? என்ன இருக்குது? எல்லாமே ஃபோம் தான். ரொம்ப ஹீட்டாக இருக்கும்ல. கம்ப்ளீட்டாக ஃபோம். இது எல்லாமே ஃபோம் தான். நல்ல துணி, ஒரு நார்மலான ஒரு துணி போட்டு. ஓகே, இதுதான் ஆன்லைன் மேட்ரஸ். ஆன்லைனில் எந்த அளவுக்கு ஸ்கேம் போயிட்டு இருக்கு. இது நல்லா லீடிங் பிராண்ட் இந்தியாவில். இதெல்லாம் போய் குப்பையில் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனோனையும் ஏமாந்துருவீங்க. ஆன்லைன் மேட்ரஸ் அப்படின்றப்போ வந்து இந்த மாதிரி தாங்க, ஒன்று தலான மாதிரி சுருட்டி கொடுக்குறது, பொட்டின மாதிரி உருட்டி. நீங்கள் பார்த்தீங்க எல்லாமே ஃபோம் தான். அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஃபோம். லீடிங் பிராண்ட்ஸ் அது. இந்தியாவில் லீடிங் பிராண்ட்ஸே அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஓகே, என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அங்கே 10,000 தயாரிச்சா உங்களுக்கு 20,000 விற்க முடியும். ஒரு பிராண்டு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, உள்ளே இருக்க பொருள் தெரிய மாட்டேங்குது. முதல்ல உங்களை ஏமாத்துறது பிராண்டு தான். அந்த பிராண்டு தான், எல்லாமே பிராண்டு தான். இப்போ ஆன்லைனில் ஒரு 10 வாட்டி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்களான்னா நீங்களே பார்ப்பீங்க. சரி, ஒரு மெத்த உங்கள் கைக்கு ஒரு 10,000 கொடுத்து நீங்கள் உங்களுக்கு ஒரு மெத்த கொடுத்தா நீங்கள் போட மாட்டீங்களா வீடியோ? நானே போடுவேன். எல்லாமே இங்கே புழக்கி தான் வந்திருக்கும். பட் அதோட அதில் ப்ளஸ் என்ன சொல்லிடுவோம் நம்ம முன்னாடி. அதை ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. அவங்க சொல்ல நீங்கள் சொல்ல போகிறீங்க, அவங்க நம்ப போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம், இதுக்குள்ளே இது இருக்குங்க, இது யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி தான் எனக்கு தெரியும். கண்டிப்பாக.
சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்பாதுங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான காசு கூட உங்கள்கிட்ட தான் வசூல் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு பொருளையுமே வந்து நீங்கள் டேரெக்டாக போய் ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போங்க. பிரதர் சொல்கிற மாதிரி அந்த பொருளுக்கு சர்டிஃபிகேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? இந்த ப்ராடக்ட்டே கிடையாது, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்ச இடத்துல வாங்குங்க. கண்டிப்பாக. இல்லைன்னா வாங்காதுங்க. அவ்வளோதான். எல்லாமே கஷ்டப்பட்டு காசு போட்டு தான் ஒன்றும் வாங்க. அவ்வளோதான், வாங்காதுங்கன்னு சொல்கிறேன். ஏன் அந்த இடத்துல போய் நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக. ஸோ ஆன்லைன் பொறுத்தவரைக்கும் தயவு செஞ்சு ஆன்லைன் பக்கமே மேட்ரஸ்க்கு போகாதுங்க. ஓகேங்க. அது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சீப்பான குவாலிட்டி மெட்டீரியல் போட்டு தான் உங்களுக்கு கைக்கு அவ்வளோக்கு வருது. ஸோ தயவு செஞ்சு அது வேணாம். ஏன்னா நீங்கள் படுக்கணும்னு அதான் கொடுப்பாங்க, நான் படுக்கணும்னு அதான், அவர் படுக்கணும்னு தான், எங்கள் அப்பா படுக்கணும்னு அதான், எங்கள் பசங்க படுக்கணும்னா அதே மேட்ரஸ் தான். அதே தான், எல்லாமே அதை தான் கொடுப்பாங்க. கண்டிப்பாக. தனித்தனியாக ஒன்றும் கிடையாது. கமர்ஷியல் ஒரு 1000 மெத்தை தயாரித்து வச்சு உங்களுக்கு ஒரு மெத்தை கொடுப்பாங்க. சரி, இந்த 100 நாள் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்து உங்களுக்கு மெத்தை செட் ஆகலை, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது என்ன சும்மா வேஸ்ட்டாக போட போகிறாங்க? இல்லை, ஜிப் கவர் தானே போடுவாங்க. இந்த மாதிரி தைக்க மாட்டாங்க அவங்க. நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? எதுக்கு ஜிப் கவர் போடுவாங்க தைக்காமே? இப்போ நீங்கள் 100 ட்ரேஸ் ஸ்டைல் கொடுத்து எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க, நான் ஜிப்பை மட்டும் ஓப்பன் பண்ணி துணி தூக்கி போட்டு இன்னொரு துணி போட்டால் உங்களுக்கு விற்று அவருக்கு விற்றுடுவேன். இப்போ நான் இப்படி தைச்சா எப்படி பிக்க முடியும்? பிக்க முடியாது. எல்லாமே பிஸ்னஸ். அதேதான், எவ்ரிதிங் இஸ் பிஸ்னஸ். இப்போ யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணி வயலில் வேணான்னு சொன்ன மெத்த துணி மாற்றி இன்னொருத்தர் கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஓகே. நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ரெண்டாவது என்னென்னா, டெய்லியுமே நம்ம தூங்க போகிறது மேட்ரஸில் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர்கிட்ட கால் பண்ணுங்க, எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுவாங்க. சரிங்களா? என்னை பொறுத்தவரைக்கும் 2 ரொம்ப நல்லா இருக்கணும். ஒன்று, நீங்கள் போடுற ஷூ, நீங்கள் படுக்கிற பெட், அது நல்லா இருந்தால் காலையில் நீங்கள் எந்திரிச்சு நல்லா போக முடியும். ஷூ நல்லா இருந்துச்சுன்னா வேலை நல்லா பார்க்க முடியும். கண்டிப்பாக. 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்க. இது 2 ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஸோ ஃபைனலாக வந்து ஸோ இவ்வளோ இதாக சொல்கிறீங்களே, ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்குறீங்க, என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜென்ரல் ஆர்த்தோ லேட்டிக்ஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சதா ஆர்த்தோ 4 இன்ச்சு 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் 2 இன்ச் லேட்டிக்ஸ் மேட்ரஸ் ஃபினிஷிங் இப்படி தான் வரும் வித் பேம்போ ஃபேப்ரிக். ஓகே. இது வந்து க்யூன் சைஸ் எடுத்திங்கன்னா 29,500 ரூபா. ஓகே. இது கூடவே 2 லேட்டிக்ஸ் பில்லோ தரேன். ஓகே. 2 ரெக்ரான் பில்லோ தரேன், ஒரு பெட்ஷீட் தரேன், 4 பில்லோ கவர் தரேன், ஃப்ரீயாக வீட்டிற்கும் டெலிவரி தரேன். அந்த ஃப்ரீ ஆஃபர் டிஸ்கவுண்ட் என்றைக்கும் இல்லை. ஓகே. இப்போ இதே பிஸ்னஸ் இன்னொரு மாதிரி சொல்லலாம். 29,500 மெத்த, லேட்டெக்ஸ் பில்லோ ஃப்ரீ, ரெக்ரான் பில்லோ ஃப்ரீ, பெட்ஷீட் ஃப்ரீ, டெலிவரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லாமே அவங்களுடைய எப்படி பார்த்தாலும் கஸ்டமர் காசு தான். சிம்பிளாக சொல்கிறேன், இதுக்கான டெலிவரி காசு கூட சேர்த்து 29,500 ரூபா. இதில் ஃப்ரீ ஆஃபர் டிஸ்கவுண்ட் எதுவும் கிடையாது. இதுக்கு மேலே எந்த காசு நம்ம வாங்க போகிறதும் கிடையாது. எந்த ஹிடன் சார்ஜஸும் கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க? தாராளமாக ப்ரோ இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க உங்கள் மேட்ரஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மேட்ரஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சு நீங்கள் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெத்த உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும். சரிங்களா? இது கிங் சைஸ் எடுத்தால் 32,500 ரூபா. 32,000. அதே 2 லேட்டெக்ஸ் பில்லோ, 2 ரெக்ரான் பில்லோ, ஒரு பெட்ஷீட்டு, 4 பில்லோ கவர், டெலிவரி. ஓகேங்க. நீங்கள் எனக்கு 0 அட்வான்ஸ், நீங்கள் எந்த ஒரு ரூபா கூட நீங்கள் பே பண்ண வேண்டாம். உங்கள் மேட்ரஸ் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணால் போதும். சூப்பருங்க இது. ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் இங்கே ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஃபேக்ட்ரியோட அட்ரஸ், நம்பர், லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கு. செக் பண்ணி பாருங்கள். டிஸ்பிளே நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணுங்கள். பிரதர் தான் எடுப்பாங்க. ஸ்டாஃப் யாரும் எடுக்க மாட்டாங்க. டேரெக்டாக இவரே தான் எடுப்பார். எந்த டவுட்டாக இருந்தாலும் வீடியோவில் பேசுகிற இவரே வந்து கிளாரிஃபை பண்ணிடுவார். சரிங்களா? நீங்கள் என்ன கிராஸ் கொஸ்டின் வேணால் கேட்டுக்கங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் ரெடியாக வச்சுருக்காரு. உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கேளுங்க. கண்டிப்பாக தப்பில்லை. கண்டிப்பாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நல்ல மேட்ரஸில் தூங்குங்க, நல்ல லைஃப் வாழலாம். ஸோ கண்டிப்பாக எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நேரடி மீட் பண்ண தமிழ் வாகர். பை.